உங்கள் ஏகேஆர் அக்ரி இன்னைக்கு என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து கத்திரி செடியில் இந்த வெள்ளை கொசுவோட தாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கான இதுதான். இந்த ஃபீல்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கொசுவோட தாக்கமுமே அதிகமாக இருக்குது. கொண்ட புழுவோட தாக்கமுமே அதிகமாக இருக்குது. மஞ்சள் கலரில் அசரை அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து ஏபிட்ஸ்னு சொல்லுவோம். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு அக்ரி ஒரு கடைக்காரர் தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம கைக்கு இந்த ஃபீல்டு வருது. ஒரு 2 டோஸு 7 நாள் 2 டோஸ் கொடுத்துட்டு இந்த செடியை வந்து அடுத்த ஒரு 2 வாரம் பொறுத்து வீடியோவில் காட்டுறேன். இப்போ இருக்கிறதுக்கும் அப்புறமா இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்க. சரி, இப்போ ஒயிட் ஃப்ளை அதிகமாக இருக்கு, என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, சுதர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சுடாத்தியான்னு சொல்லிட்டு வரும். அது வந்து 100 லிட்டர் தண்ணிக்கு 200 இருந்து 250 ml போட்டு அடிக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆர்னு சொல்லிட்டு வரும். இதுவுமே 100 லிட்டர் தண்ணிக்கு 200 இருந்து 250 மில்லி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பிஎஸ்எஃப்ல எஃபிகான்னு சொல்லிட்டு வரும். இது வந்து கொசுவோட தாக்கத்தை பொறுத்து 100 லிட்டர் தண்ணிக்கு 140 மில்லி இல்லாட்டா 280 ml வரை போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒயிட் ஃப்ளைக்கு நல்லாயிருக்கும். ஒயிட் ஃப்ளையை மட்டும் வெள்ளை கொசு மட்டும் சாதாரணமாக நினச்சிடாதீங்க. இந்த ஆண் செடியை உருவாக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை கொசு தான். எப்படின்னா, இப்போ சாரை உறிஞ்சிட்டு ஒரு ஆண் செடி லைட்டாக எங்கேயாச்சும் ஒன்று வந்துருந்துன்னா அந்த செடியிலையும் போய் சாரை உறிஞ்சிட்டு நல்ல செடியில் வந்து திரும்பி சாரை உரியும் போது அதில் உள்ள வைரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த செடிக்கு பரவி அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடியாக மாறிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃப்ளை வெள்ளை கொசை கண்ட்ரோல் பண்ணுறது மிக மிக ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம தவற விட்டுட்டோம்னா நம்மளோட செடி எல்லா செடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண் செடி ஆயிரும். ஆண் செடி ஆச்சுன்னா ஒரு பூ போகாது, ஒரு காய் காய்க்காது. ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகும். அதுக்குமே நம்ம உரம் போட்டுக்கிட்டு தான் கிடப்போம், எல்லாமே பண்ணிட்டு தான் இருப்போம். தயவு செய்து ஒயிட் ஃப்ளையை மட்டும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் வச்சிங்கன்னா ஃபுல்லாகவே ஆண் செடியாக மாறிடும். நம்ம செடி நட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். சரி, இப்போ கொசுக்கு சொல்லிட்டேன். புழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமோடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டர் தண்ணிக்கு 120 மில்லி. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா எமாமெக்டின் ஒரு 100 கிராமு. இது கூட 1/4 லிட்டரு ப்ரொபனோசேவர். இந்த 3 தான் காம்பினேஷனில் கொடுக்க போகிறோம். அந்த மஞ்சள் அசரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுடாத்தியானு எஸ்எல்ஆர் எஃபிகானு இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுரும். அதே மாதிரி சுடாத்தியானோ எஃபிகானோ எஸ்எல்ஆரோ எஃபிகானு கூட இந்த மருந்து கூட கலந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம்.